friends, welcome back to my channel Savvy Learner. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது subsidiary booksல sales return book. இது மட்டும் நம்ம சேனல் நீங்க subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். So இது மட்டும் நம்ம subsidiary booksல 3 டாபிக் கவர் பண்ணிருக்கோம். purchase return, sales. So இப்போ நம்ம பார்க்க போறது sales return. So மொத்தம் 4 books இதுல இம்பார்ட்டன்ட் ஆனது. So நம்ம next chapterல cash book பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இந்த புக்கில் வந்து சேல்ஸ் ரிட்டர்னில் என்ன வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்னா, ஸோ ரிட்டர்னால் ரெண்டுமே இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே இம்பார்ட்டண்ட்டான காலம் வந்து ரிமார்க்ஸ். ஸோ அந்த ரிமார்க்ஸை நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஃபெக்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஃபெக்டை நம்ம அந்த ரிமார்க்ஸில் எழுதினா போதும். இப்போ நம்ம எப்படி நம்ம சேல்ஸ் ரிட்டர்னை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சேல்ஸ் ரிட்டர்னா என்னென்னா, இப்போ சேல்ஸ் அப்படின்னா நம்ம விற்கிறது, நம்ம வந்து ஒரு பொருளை விற்கிறது. அப்போ அந்த பையருக்கு அந்த பொருளை பிடிக்கல அப்படின்னா அவர் ரிட்டர்ன் பண்ணுவார். ஸோ அதுதான் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது. ஸோ இதுவே நம்ம வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன, ஒரு பொருளை வாங்குகிறோம், நமக்கு அந்த பொருளை பிடிக்கல அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ நம்ம பொருள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கும், என்னென்ன டீட்டெயில்ஸஸ் இருக்கும் அப்படின்னா, என்ன பொருள், யார்கிட்ட வாங்கினது, எதுக்காக நம்ம பொருளை கொடுக்குறோம், ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட அமௌண்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பே பண்ணியிருக்கோமா, பே பண்ணலையா. ஸோ மோஸ்ட்டாக வந்து பே பண்ணாதது, அதாவது கேஷில் பே பண்ணாததை வந்து நம்ம இந்த புக்ஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது கிரெடிட் சேல்ஸ் ஆன புக்ஸ் ஆன டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம இந்த புக்ஸஸில், அதாவது நம்மளோட சப்சிடரி புக்ஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்மளோட சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் இம்பார்ட்டண்டானது. ஸோ டீட்டெயில் ஆஃப் தி ரிட்டர்ன் கூட்ஸ், டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ரிட்டர்ன் ஆஃப் தி கூட்ஸ் சோல்ட் ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் இம்மீடியட்லி பேட் ஆர் ரெக்கார்டட். ஸோ அவங்க பே பண்ணாதது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், கூட்ஸ் மே பி ரிட்டர்ன் பை த கஸ்டமர் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ரீசன்ஸ். ஸோ எதுக்கெலாம் அப்படின்னா, ஒன்றும் அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கலாம், ஏதாவது வந்து குறை ஏதாவது இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிலே, நம்ம எப்போ அவங்க கேட்டாங்களோ அந்த டிலேயில் நம்ம அவங்கள்ட்ட போய் கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓவர் சப்ளை. ஸோ நிறையா வந்து சப்ளைஸ் வந்து ஜாஸ்தியாக அவங்க கேட்கலாம். இல்லைனா வந்து நம்மள்ட்ட டிமாண்ட் வந்து இப்போ 100ன்னு சொல்லியிருப்பாங்க, 150 சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்மள்ட்ட 100 தான் இருக்கும். ஸோ அதனால் சப்ளையும் வந்து சேஞ்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கூட்ஸ் நாட் பீயிங் in accordance with the samples. ஸோ samples and specifications, நம்ம வந்து ஒரு கேட்டலாக் போட்டு அனுப்பியிருப்போம் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் படி வந்து நம்ம கொடுத்த ப்ராடக்ட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்குள்ளே கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் ஏதாவது வயலேஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ பிடிக்கல அப்படின்னா அவங்களும் அந்த ப்ராடக்ட்ஸை அவங்க ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாமே நமக்கு வர்றது எல்லாமே ரிட்டர்ன் இன்வேர்ட் அப்படின்றது. ஸோ நம்ம ஒரு பொருளை வெளியில் கொடுக்கும்போது அது என்ன, ரிட்டர்ன் அவுட்வேர்ட், வெளியில் போகுது. ஸோ அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நம்மளோட கஸ்டமர் நமக்கு தரும்போது, அதாவது பையர் வந்து செல்லர்கிட்ட தரும்போது அது வந்து இன்வேர்ட் ஆகும். இதுவே வந்து செல்லர் வந்து பையர் வந்து செல்லர்கிட்ட தரும்போது அது இன்வேர்ட், அதாவது பையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து இன்வேர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்டை பையர், இந்த பக்கம் இருக்கிறவங்க செல்லர், ஓகேவா. இப்போ இவர்கிட்ட விற்கிறாங்க பொருள். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி இந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும், இவருக்கு அந்த பொருள் அவுட், ஸோ அது அவுட்வேர்ட்ஸ். பட் இவருக்கு திருப்பி அந்த ப்ராடக்ட் உள்ளுக்குள்ளே வருது, அப்போது அது இன்வேர்ட். ஸோ பையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரிட்டர்ன் அவுட்வேர்ட், செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரிட்டர்ன் இன்வேர்ட். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்கள் ரெண்டுத்துக்கும் டேர்ம்ஸ், ஓகேவா. ஸோ நம்ம இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம், அதோட மீனிங், ஃபார்மேட் அண்ட் போஸ்டிங். ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கை பார்த்துடலாம். ஸோ போஸ்டிங்கில் வந்து ஆல்ரெடி நம்ம எப்போதும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பர்சனல் அண்ட் அந்த பர்டிகுலர் என்ன புக்கை பார்க்குறோமோ அந்த புக்கோட அக்கௌண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இதுலேயே வந்து அதே தான், சேல்ஸ் பண்ணும்போது நம்மளோட என்ட்ரிஸ் என்ன. ஸோ கேஷ் சேல்ஸாக இருந்தால் கேஷ் அக்கௌண்ட் ரெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அது ரிட்டர்ன் ஆகும்போது எப்படி ஆகும், இப்போ நம்ம ஒரு கிரெடிட் சேல்ஸ்க்கு நான் உங்களுக்கு என்ட்ரி போட்டு காட்டுறேன்.
ஸோ கிரெடிட் சேல்ஸ் ஆகும்போது ஸோ கிரெடிட் சேல்ஸ்னால் என்ன, கடனுக்கு நம்ம பொருளை வாங்குறது. ஸோ அதுக்கு என்ட்ரி. ஸோ ஏஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதுவே ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகும், சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் டு ஏஸ் அக்கௌண்ட். ஸோ அப்படியே என்ட்ரி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இது ரிவர்ஸ் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து சேல்ஸுக்கும் இருக்குது, இதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம லெட்ஜரில் போட போகிறோம், இந்த என்ட்ரியை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜேர்னல் லெட்ஜர் போட தெரிஞ்சதுன்னா இது நமக்கு ஈஸி தான். ஸோ அப்போது ஏஸ் அக்கௌண்ட்டில் இது வந்து எந்த பக்கம் இருக்குது, ஏஸ் வந்து 2ல் இருக்குது, அப்போது இதுக்கு ஆப்போசிட். ஸோ பை சேல்ஸ். ஸோ டெபிட் எல்லாத்தையுமே நம்ம பைன்னு போடுவோம், கீழே இருக்கிறத 2ன்னு போடுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போது சேல்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம போட போகிறோம், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் எப்படி போட போகிறோம், இந்த இடத்துல எங்கே இருக்குது, சேல் மேலே இருக்குது, கீழே இருக்குது, அப்போது டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு இது டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏஸ் அக்கௌண்ட்டில் பை சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு போடணும். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் டு அந்த பர்சனோட நேம் போடணும். ஸோ இது ரெண்டும் தான் இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நம்மளோட எல்லா புக்ஸ்லேயுமே நம்ம ரெண்டு போஸ்டிங்ஸ் பார்த்துருப்போம் லெட்ஜர். ஸோ இது எல்லாமே லெட்ஜர் தான், போஸ்டிங்னு வேறு எதுவும் இல்லை. லெட்ஜரில் எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்றது தான் இந்த போஸ்டிங். ஸோ உங்களுக்கு ஒரு சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசியாக. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த போஸ்டிங் உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் நோட். கிரெடிட் நோட்னா என்ன, நம்ம ஆல்ரெடி டெபிட் நோட்டுன்னு ஒன்று பார்த்துருக்கோம். கிரெடிட் நோட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கிரெடிட் நோட்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ கிரெடிட் நோட் அப்படின்றது ப்ரிப்பேர்ட் பை செல்லர் அண்ட் சென்ட் டு தி பையர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பொருளை இப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அந்த பொருளை வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த பொருளை வந்து நம்ம அதுக்கு தேவையான ஒரு நோட் மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த அதை வந்து ஸோ யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவா, செல்லர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பையருக்கு அந்த நோட்டை வந்து தருவார். ஸோ இதில் வந்து என்ன வந்து ஆகும்னா, பையர் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான். ஸோ இங்கே எப்படி நம்ம சொன்னாங்க, பையரோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து கிரெடிட் சைடு, இந்த பக்கம் இருக்கிறது டெபிட் சைடு. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் லெட்ஜரில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், லெட்ஜருக்கு நடுவில் ஒரு இது இருக்கும், இந்த பக்கம் டெபிட் அண்ட் கிரெடிட் சைட். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். ஸோ தட் தி பையர் அக்கௌண்ட் இஸ் credited in the respectives of goods return. Statement prepared by the trader. Trader-na inga yaru, seller the trader, who receives the back from his customers the amount sold. So அந்த பொருள் என்ன பொருளை விற்றாங்களோ, எதை வந்து விற்றாங்களோ அது திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அந்த நோட்டில் என்னென்ன இருக்குன்னா, நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்டோட என்ன, அந்த கூட்ஸோட என்ன டீட்டெயில்ஸு, ஏன் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, ஸோ குவாலிட்டி என்ன, அதோட வேல்யூஸ் என்ன, ஸோ இது எல்லாமே நான் வந்து ரிட்டர்னில் இருக்கணும். அதுதான் நெசசிட்டி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபார்மேட் தான் இதில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் ஃபார்மேட்டு. சேல்ஸ் ரிட்டர்னில் நம்ம ஆல்ரெடி எல்லா ஃபார்மேட்லேயும் பார்த்த மாதிரியே தான். டேட்டு, நேம் நம்ம பார்த்தது இங்கே வந்து பர்டிகுலர்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நேம் ஆஃப் சப்ளையர்ஸ். ஸோ அதே தான், அந்த நேம் ஆஃப் தி பர்சன் from whom the goods are received back and the details of the goods returned. ஸோ அப்போ யார்கிட்டருந்து நம்ம வாங்கியிருக்கோமோ ப்ளஸ் அங்கே டீட்டெயில்ஸுமே இந்த அக்கௌண்ட்டில் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு எல்எஃப் லெஜர் ஃபோலியோ. ஸோ யார் எந்த இதில் போடுறோமோ அந்த அந்த பேஜ் நம்பரை நம்ம இங்கே ரெஃபரன்ஸாக போடுவோம். கிரெடிட் நோட்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்ன முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம எதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு நோட், செல்லர் வந்து பையருக்கு தர்றது தான் கிரெடிட் நோட். நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட்டில் அதே மாதிரி ஏதாவது மைனஸ் ஏதாவது கேல்குலேஷன்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா அது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டோட்டல், நெக்ஸ்ட்டு ரிமார்க்ஸ்,
ஏன் டேமேஜ்டாக இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம போடுவோம். ஸோ அதோட டோட்டல், அந்த டோட்டலை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்மேட். ஸோ உங்களுக்கு இந்த சேல்ஸை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ அது உங்களுக்கு ஒன்று டீட்டெயில்டாக புரியும். ஸோ இதுதான் அந்த சம்மு. நம்ம கொஸ்டின் படிச்சிடலாம். என்டர் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் தி சேல்ஸ் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக். ஸோ இங்கே குணான் தான் அந்த பர்சனோட நேம். ஸோ அவர் தான் ட்ரேடர். இவர் என்ன அப்படின்னா டெக்ஸ்டைல் டீலர். ஸோ இவர் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து துணி கடை அந்த மாதிரி பொருள் தான் இருக்கும். ஸோ இங்கே டேட் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2017 மேல இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சேல்ஸு, கிரெடிட் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ், நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இது மூணுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு May 2nd sold goods to Kannan and Co on credit, 10 pieces towel at the rate of 280 each. Next 200 meter shirting at the rate of 270 each. Next வந்து ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி 2017 May 2 Kannan and Co 100 pieces. ஸோ 100 into 280. ஸோ இது எப்படி போடணும் இந்த இடத்துல. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஜீரோஸ் இருக்குது. 2800. நெக்ஸ்ட்டு 200 meters ஷர்ட் அட் த ரேட் ஆஃப் 270. ஸோ இந்த இடத்துல 27 into 2 415. ஸோ அப்போங்க 54000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 0002 பேலன்ஸ் 1 இங்கே இருந்துச்சுன்னா அப்போது 8. நெக்ஸ்ட் வந்து May 5th sold to Veera and Sons on credit, 10 pieces ready-made dresses at the rate of 1500 per piece. அப்போ இந்த இடத்துல அதே மாதிரி வீரான்னு போட்டு அந்த ப்ராடக்டோட என்ன டீட்டெயில்ஸ், இதுதான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறது. ஸோ 10 ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் அட் த ரேட் ஆஃப் 1500 per piece. அப்போ இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட் இல்லாமல் இருக்கும். வேறு எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ அதாவது இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ட்ரிஸ் எதுவும் இல்லை. அதனால் நான் டைரெக்டாக வெளியில் போட்டுறேன். 15000. நெக்ஸ்ட்டு நம்ம 2 என்ட்ரி போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி May 16 sold goods to Jane and Sons on credit, 50 blankets at the rate of 240 each. ஸோ இங்கே எவ்வளோ 50. ஸோ 50 at the rate of 240. ஸோ 24 into 5. ஏன் நான் ஜீரோஸ் எடுக்கல அப்படின்னா ஜீரோஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து 2 ஜீரோஸ் வந்துடும். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நமக்கு 2 ஜீரோஸ் இருக்குது. இப்போ வெறும் இந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம இன்டூ பண்ணால் போதும். 112,000. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். May 20 damage 10 pieces towel written by Kannan and Co and cash not paid. இந்த இடத்துல யார் பேர் வருது? கண்ணன் வருது. அப்போ கண்ணன் நம்ம எங்கே பண்ணியிருக்கோம்? May 2nd நம்ம அவர்கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்போ எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 100 pieces கொடுத்துருக்கோம். அதில் இப்போ எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்க? நம்மள்கிட்ட 10 pieces ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல 10 pieces ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த 10 pieces இன்ட்டு எவ்வளோ? 280. ஒரு ரேட் எவ்வளோ? 280. ஸோ அப்போ 10 into 280 2800. ஸோ அதுதான் அடுத்தது நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி என்னன்னு பார்த்தாலும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோல்டு குட்ஸ் ஃபர்னிச்சர்னு வருது. அப்போ ஃபர்னிச்சர் வந்து நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் அது அசெட். ஸோ கேஷும் எடுத்துக்கக்கூடாது, அசெட் விற்கிறதும் நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ இந்த என்ட்ரி வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா May 27 ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல 2 ரிட்டர்ன். ஸோ அப்போ இதோட நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட்டை டோட்டல் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி 1s 10s 100 எவ்வளோ? 2529. நெக்ஸ்ட்டு 81910. ஓகே. ஸோ நம்மளோட சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம டோட்டல் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம ரிட்டர்ன்ஸ் தான் போட போகிறோம். 20ல் அதே மாதிரி இயர், மந்த், டேட்டு,
ரிட்டர்னில் எவ்வளோ வந்திருக்கு? ஸோ 10 பீசஸ் அட் த ரேட் ஆஃப் 280. ஸோ அமௌண்ட் எவ்வளோ? 2800. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ரிட்டர்ன் 2 பீசஸ் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் பை வீரா அண்ட் சன்ஸ். ஸோ வீரா அண்ட் சன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க? 2 பீசஸ் ரெடிமேட் ஷர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு பீஸோட ரேட் எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். இங்கே பார்த்தா 10 கொடுத்துருக்காங்க. 10ல் நம்மள்ட்ட எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க? 2ல். அப்போது ஒரு பீஸோட ரேட் வந்து 1500. அப்போ 2 பீஸோட ரேட் எவ்வளோ? 3000. ஸோ இந்த இடத்துல 3000 போகணும். இங்கே ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளோட அமௌண்ட். இது நம்ம டோட்டல் பண்ணிடலாம், வேறு எந்த டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை. 5800. ஸோ இந்த இடத்துல ஓல்டுன்றதை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. கிரெடிட்னு தான் கொடுத்துருக்காங்க, பட் ஓல்டு. ஸோ ஓல்டு ஃபர்னிச்சர் வராது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ரிமார்க்ஸ் நம்ம கண்டிப்பாக எழுதணும். கரெக்டாக? ஸோ ரிமார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி நம்ம ரிமார்க்ஸ் வந்து செக் பண்ணி எழுதணும் அப்படின்னா, டேமேஜ்டுன்னு கொடுத்துருக்காங்க. டேமேஜ் 10 பீசஸ். ஸோ அப்போது இந்த வேர்டு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இந்த வேர்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்போது டேமேஜ். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு நேராக டேமேஜ்டுன்னு எழுதுகிறோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரிட்டர்னில் என்ன வந்திருக்கு? ரிட்டர்ன் 2 பீசஸ் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ். வேறு என்ன இருக்கும்? டியூ டு இன்ஃப்ரா குவாலிட்டி. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு டேமேஜஸ் இருக்குது. ஸோ இன்ஃபீரியர். ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே இருக்க குவாலிட்டியில் ஏதோ ப்ராப்ளம். ஸோ அதனால் இப்படி எழுதணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ரிமார்க்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல அவனே கொடுத்துருப்பான் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது. ஸோ அதை நம்ம இங்கே எழுதுனா போதும். ஸோ இதுதான் நம்மளோட சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் புக்ஸ். உங்களுக்கு இது டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸஸ் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இன்ஸ்டா பேஜஸும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் அதில் டவுட்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா stay tuned for more videos. Keep watching, keep learning. Thank you.